நில்லுங்க. யார் நீங்களா? இதான் நீங்க ரெண்டு பேரும் டியூட்டி பாக்குற லட்சணமா? காவேரி அம்மாவை கொல்றதுக்கு ரெண்டு லேடிஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வெளிய இருந்து ரெண்டு பேர் உள்ள வந்தது கூட தெரியாம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? நல்ல வேலை நான் வந்ததால காவேரி அம்மாவை காப்பாத்த முடிஞ்சது. என்ன பார்த்ததும் அந்த கொலகார கும்பல் தப்பிச்சு ஓடிடுச்சு. சாரி மேடம், இவ்வளவு நேரம் வீட்டை சுத்தி ரோந்து போய்கிட்டு தான் இருந்தோம். இப்பதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கொஞ்ச நேரம் அசந்து உக்காந்தோம். அதுக்குள்ள இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறோம் மேடம். இனிமேலாவது அலர்ட்டா இருங்க. சரிங்க மேடம். ஆமா, காவேரி அம்மா எங்க இருக்காங்க? அத்தை ரூம்ல தான் படுத்திருக்காங்க. வாங்க. நிம்மதியா தூங்க முடியுது. காவேரி அம்மா, காவேரி அம்மா, காவேரி அம்மா எழுந்திரீங்க. அத்தை என்ன ரூம்ல தூங்குறதா சொன்னீங்க? எங்க ஆளைய காணோம்? மேடம், நாங்க வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். இவங்க எப்படி? யோ, எந்த லட்சணத்துல காவல் காத்துட்டு இருந்தீங்கன்னு இப்பதான் தெரியுது. ஜமீன் ஐயா கூட சேர்ந்து போக இருந்தவங்கள நான் தான் பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லி காவேரி அம்மாவை வீட்டுக்குள்ள உட்கார வச்சேன். உங்களை நம்பி பாதுகாப்பு கொடுத்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? காவலுக்கு இருந்த போலீஸை ஏமாத்திட்டு இந்த நேரத்துல காவேரி அம்மா தப்பிச்சு போயிருக்காங்கன்னா சம்திங் இஸ் ராங். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா அவங்க உயிருக்கு ஆபத்தும் இருக்கு. எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அம்மா, வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் எங்க? இன்னைக்கு காமாண்டி திருவிழா, அதனால எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. காவேரி அத்தை கூட கோவிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் போகல? கொஞ்ச நேரத்துல கிளம்பணும். ஹே கான்ஸ்டபிள், மேடம் கிளம்புங்க. சிவனவன் பாதியே ஜெகத்குரு ஜோதியே தேரிலே எழுந்திடம்மா. நற்பவி நற்பவி பக்தரை நீ காத்திடம்மா.
அம்மா நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. தவறாம மாசம் மும்மாரி மழை பெஞ்சு நஞ்ச புஞ்சையெல்லாம் செழிக்கட்டும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. முறையா மழை பெஞ்சு மண் செழிக்க அம்மன் நிச்சயம் வழி செய்வா. அம்மா தாயே கனகதுர்கா, மக்கள் நோய் இல்லாத பெருவாழ்வு வாழணும், வறுமை இல்லாம பசியாறணும் தாய். உடல் பிணியோட சேர்ந்து பசி பிணியும் போக அம்மன் வழி செய்வா. இங்க வந்திருக்கிற எல்லாருமே கனகா அம்மன் வேஷம் போட்டு வந்திருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது கனகா இல்ல, அந்த தாய் கனக துர்கான்னு யாருக்கும் தெரியாது. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். 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 வணக்கம் ஜமீன் ஐயா. வணக்கம். வணக்கம் ஜபீன் ஐயா. வணக்கம். வணக்கம். ஐயா நீங்க குடும்பத்தோட வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா சின்னவரை அவர் சம்சாரமும் வர காணும்யா. நாங்க முன்னாடி வந்துட்டோம், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஐயா சொக்கப்பானைக்கு எரியூற்ற வைபவம் வரைக்கும் நீங்க எல்லாரும் இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்துட்டு தாயா போனோம். கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் விழாவை சிறப்பிச்சு கொடுத்துட்டு தான் போவோம். சந்தோஷமா? வணக்கம். என்ன மேடம், கோயிலுக்கு கூட யூனிஃபார்மோட வந்திருக்கீங்க? நான் ஒன்னும் சாமி கும்பிட வரல. அப்படியா? சரி, அப்போ பந்தோபஸ்துக்கு வந்திருக்கீங்களா? அது என் டீம்மேட்ஸ் பார்த்துப்பாங்க. ஆனா நான் இங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்கவா? சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? காவேரி அம்மாக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம். அவங்களை கொல்றதுக்காக கொலையாளிகள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எது? என்ன மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? காவேரிக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல, அந்த நேரம் நான் அங்க போனதுனால அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. மேடம், வந்தவங்க எப்படி இருந்தாங்க? அவங்கள புடிச்சிட்டீங்களா? 2 பேருமே லேடிஸ். மாஸ்க் போட்டிருந்ததால அடையாளம் தெரியல. வீட்டுல காவேரி சேஃபா தானே இருக்கா? போலீஸ் காவலை மீறி காவேரி அம்மா தப்பிச்சிட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இது என்னது? காவேரி தப்பிச்சிட்டாளா? என்ன மேடம் சொல்றீங்க? அவ எதுக்காக தப்பிக்கணும்? ரூம்ல படுத்திருக்கிற மாதிரி தலையணைகளை செட் பண்ணி வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அப்படி வந்தவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலையா? மேடம், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இது வரைக்கும் காவேரி எங்களை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஐயோ, காவேரி எங்கன்னு போய் தேடுறது? எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அப்படி ஒருவேளை காவேரி எங்களை பார்க்க வந்திருந்தா நாங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறோம். நாங்களாவது காவேரிய இங்க கூட்டிட்டு வந்திருப்போம். ஆனா நீங்க காவேரிக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லி இப்ப காவேரி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றீங்க. உங்களை நம்பிதான காவேரியை விட்டுட்டு வந்த. காவேரி தப்பிச்சுதான் போயிட்டாளா, இல்ல அவ உயிர் ஆபத்துல இருக்காளா? என்னங்க ஐயா பேசுறீங்க? உங்க தம்பி மனைவி உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதுக்காக நானே முன்னாடி வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். அத கொஞ்சம் கூட மதிக்காம அவங்க வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. ஒருவேளை அப்படி தப்பிச்சு போனதால அவங்க உயிருக்கு ஆபத்துன்னா அப்பவும் எங்களை தான் கேள்வி கேட்பீங்களா?
அது எங்களை 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 மன்னிச்சிருங்க மேடம். உங்க சின்சியரா நாங்க குறை சொல்லல. ஆனா உங்க ஆளுங்க எவ்வளவு சின்சியரா பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அத பாருங்க. ஏங்க ஆ, காவேரி இப்ப எங்க போனானே தெரியலையே. இப்ப எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றது? ஆ, காவேரி அம்மா உங்களை காண்டாக்ட் பண்ணவே இல்லைங்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? ஆ, காவேரி எங்களை காண்டாக்ட் பண்ணிருந்தா நீங்க சொன்னதுமே காவேரி எங்க கூட தான் இருக்கான்னு அவளை கொண்டு வந்து உங்க முன்னாடியே நிறுத்திருப்பானே. எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மேடம், அவசியம் இல்ல. அப்பா, இப்ப சித்திய நாம எங்கன்னு போய் தேடுறது? அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வரத்துக்கு முன்னாடி அவளை நாம காப்பாத்தி ஆகணும்டா, காப்பாத்தி ஆகணும். இந்த போலீஸ் எல்லாம் நம்பவே கூடாது. ஆமாப்பா, நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா இப்பவும் சொல்றேன், காவேரி அம்மாக்கும் வீணாக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால கூட அவங்களுக்கு உயிர் ஆபத்து வந்திருக்கலாம். நான் அப்படிதான் சந்தேகப்படுறேன். அதோட போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு கூட காவேரி அம்மா தப்பிச்சு போயிருக்கலாம். இல்ல மேடம், இல்ல 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 இல்ல, நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. காவேரி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவ ஒரு புள்ள பூச்சி. அவ சாதாரண ஒரு ஹவுஸ் வைஃப். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளுக்கு எதுவும் தெரியாது மேடம், எதுவும் தெரியாது. தனக்கு உயிர் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க எதுக்கு சார் தப்பிச்சு போகணும்? அதுதான் என்னோட குவெஸ்டின். ஜமீன் ஐயா, காவேரி அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்கள உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவங்க தப்பிச்சு போனதுக்கான காரணம் என்னங்கறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீங்களும் அலட்சியம் காட்டாம காவேரி அம்மாவை தேடுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க பாருங்க மேடம், காவேரி அம்மா இந்த ஊரை விட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. என்னோட ஜட்மெண்ட் சரியா இருந்தா அவங்க இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயாச்சும் பதுங்கி இருக்கணும். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க மேடம். ஜீப் எடுங்க, நான் வரேன். என்னங்க, காவேரி உசுர மாயா மந்திர கூஜாவில அடிச்சு அது 1000 அடி ஆழத்துல பாதாளத்துல வச்சிருக்கா. அவ உடம்ப மறைவான இடத்துல மறைச்சு வச்சிருக்கா. அது தெரியாம காவேரியை தேடி இவ கண்டுபிடிக்க போறாளாம். அகிலா, காவேரிய கண்டுபிடிக்கிறேன்னு மறைச்சு வச்சிருக்கிற ஜானா காவேரி உடலை நந்தினி பார்த்துட்டா என்ன பண்றது? நாம இதை சாதாரணம் எடுத்துக்க கூடாது. உடனே இந்த விஷயத்தை மாயா கிட்ட சொல்லணும். வாங்க. திருவிழா ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? அது 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 கோயிலுக்கு சீர் கொடுக்க வாங்கி வச்சிருந்த பொருள் எல்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம். ஆமா ஆமா, அதான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறோம். ஆமா. சரிங்க அத்தை, போயிட்டு சீக்கிரம் வாங்க. சின்னையா வாங்க. என்னங்க, அசோக் நம்மள கண்டுக்காமலே போறான். ஏய், அதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? சீக்கிரம் வா, மாயா பார்க்க போலாம். மாயா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது?
என்ன விஷயமா தேடுறீங்க? வீட்ல இருந்து காவேரி தப்பிச்ச விஷயத்த நந்தினி வந்து என்கிட்ட சொன்னா. காவேரிய தேடி கண்டுபிடிக்கிறேன்னு காட்டுக்குள்ள வேற போயிருக்கா. மறைச்சு வச்சிருக்கிற காவேரி ஜனா உடம்ப அந்த நந்தினி பாக்குறதுக்கு முன்னாடி நாம போய் அந்த உடம்புகளை வேற இடத்துக்கு மாத்தி வைக்கணும். என் சக்திக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நந்தினியால அவங்க இருக்கிற இடத்தை தேடி போகவே முடியாது. மாயா, இந்த விஷயத்துல நாம அலட்சியமா இருக்க கூடாது. இப்படித்தான் வீணா விஷயத்துல நாம ஏமாந்துட்டோம். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. சரி, உங்களை எதுக்காக நான் பயத்துல வச்சிருக்கணும்? என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. மாயா, எங்க காவேரி உடம்ப காணோம்? என்ன மாயா, நான் எவ்வளவு பதட்டமா கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னமோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. பயப்படாதீங்க, காவேரி அம்மா வேற ஒரு இடத்துல பத்திரமா இருக்காங்க. வேற ஒரு இடத்துலயா? எதுக்காக வேற ஒரு இடத்துக்கு காவேரிய மாத்தன? சொல்றேன். மாயா, மாயா, பௌர்ணமி திதி முடிஞ்சிருச்சா? மந்திர பூஜாவுல இருக்கிற என் உயிரை எடுத்து திரும்ப என்னோட உடம்புக்குள்ள புகுத்தி எனக்கு உயிர் கொடுத்துட்டியா? சொல்லு மாயா. முதல்ல உங்க உயிரை எடுத்து நான் மந்திர பூஜைக்குள்ளேயே வைக்கல. என்ன சொல்ற மாயா? அதோட இப்போ நான் உங்களுக்கு உயிர் கொடுத்து உங்களை எழுப்பல. உயிர் கொடுக்கலையா? அப்போ பரகாய பிரவேச பூஜை பண்ணி என்ன ஜடமா மாத்துனியே? அதெல்லாம் சும்மா ஒரு செட்டப் தான். ஏன்னா பரகாய பிரவேச பூஜை பண்ணி மந்திர பூஜாவுல ஒருத்தரோட உயிரை தான் அடைக்க முடியும். இப்போ அந்த பூஜாவுல உங்க புருஷன் ஜன ஐயாவோட உயிர் மட்டும்தான் இருக்கு. மாயா, இதெல்லாம் எதுக்காக பண்ண மாயா? பரகாய பிரவேச பூஜை நடந்தப்போ உங்க உசிரை எடுத்து மந்திர பூஜாவுக்குள்ள அனுப்புன மாதிரி ஒரு மாய வித்தையை தான் நான் பண்ணேன். ஆனா இப்பவும் உங்களோட உயிர் வேதவள்ளி ரூபாவோட உடம்புக்குள்ளதான் இருக்கு. அன்னைக்கு ஊரை விட்டு போறேன்னு வேதாவும் ரூபாவும் அடம் பிடிச்சதால அவங்கள ஏமாத்தி நம்ப வைக்கிறதுக்காக தான் அன்னைக்கு வீட்ல உயிர் பெருக்கி பூஜையே பண்ண. வேதா ரூபா உடம்புல இருந்த உங்க உசிரை எடுத்து திரும்பவும் உங்க உடம்புக்குள்ளே புகுத்தினதா ஒரு ஷோ காட்டி அவங்கள நம்ப வச்சேன். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு நான் அதை பண்ணல. அதுக்கப்புறம் அவங்கள வசியம் பண்ணி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன்.
அதனால இப்போவும் உங்க உயிர் அவங்க உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. அதனால இந்த பௌர்ணமி இரவு முடிஞ்சு பொழுது விடையிற வரைக்கும் அந்த கனகாவால உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன வச்சு பரகாய பிரவேச பூஜை பண்ணியே, அது எதுக்காக பண்ண? உங்க உயிர் மந்திர கூஜாவுக்குள்ள இருக்குன்னு கனகாவை நம்ப வைக்கதான் அந்த பூஜையே நான் பண்ணேன். இப்பவும் உங்க உயிர் வேதா ரூபா உயிரோட கலந்துதான் இருக்கு. இது கனகாக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. மாயா, அப்படின்னா பௌர்ணமி தேதி முடியாம ஏன் என்னை எழுப்புன? நீங்க வீட்ல இருந்து தப்பிச்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு காவலுக்கு இருந்த போலீஸ்காரங்க எப்படியும் நந்தினி கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த சந்தேகத்துலதான் என் ஆள் அனுப்பி ஜமீன் வீட்டை நோட்டை விட சொல்லியிருந்தேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நந்தினி ஜமீன் வீட்டுக்கு வந்து நீங்க தப்பிச்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கான்ஸ்டபிள் அழைச்சுக்கிட்டு உங்களை தேடி கிளம்பிட்டாங்க. அவங்க உங்களை தேடி இந்த காட்டுக்குள்ள வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு தான் உங்களை மயக்கம் தெளிய வச்சு எழுப்புன. மாயா, இங்கே இருக்க கூடாதுன்னா பொழுது விடிற வரைக்கும் நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்ல?